கட்டாயமா இப்ப நம்ம இருக்கிறோம். ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 ஜெனரேஷனுக்கு அப்போ என்னோட பையனுக்கான பையன் ஒரு பேரன் வந்துச்சுன்னா, அவங்க பாட்டி அஸ்ட்ராலஜரா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பாஸ்ட் ஒரு விஷயம். ரைட்டுங்களா? நம்ம இன்னைக்கு பிரசன்ட்டா என்ன இருக்கிறோமோ இதுதாங்கங்க. அப்ப என்னன்னா, எல்லாமே ஹிஸ்டரி அண்ட் மெமரீஸா மாறும். மீடியால வந்து எனக்கு எவ்ளோ ஃபேம் வந்தாலும் நான் அந்த விஷயத்த பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னா, நான் இங்க வந்திருக்கிறது ஆஸ்ட்ராலஜிய வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும் உங்களுக்கு. ஏன்னா இதுல வந்து எந்த அளவுக்கு பிளஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு ஒரு மைனஸ் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சனி பெயர்ச்சி வருதுன்னா, அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவை ஏத்துக்க முடியாத இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பிராக்டிகல் ரியாலிட்டி லைஃப்ல அந்த மாரி நடக்கவே நடக்காது. ரைட்டுங்களா? இது என்ன பண்ணிடுறாங்க, முன்னாடியே நான் பொதுவா ஒரு பலன்களை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா பயமுறுத்தி பயமுறுத்திடுறாங்க. விட்டுடுறாங்க. ரைட்டுங்களா? பெயர்ச்சிகள் ஆகட்டும், உங்களுக்கு கிரகங்கள் ஆகட்டும், நீங்க வந்து 9 கிரகத்துல எந்த கிரகமுமே வந்து நன்மையோ, தீமையோ பண்றது கிடையாது. அது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இணையும் போது, கட்டாயமா அதுக்கானது. ஒரு ஒரு இப்ப வந்து மழை நல்லதா இல்லையா உங்களுக்கு? நல்லது. நல்லதுதான். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி போய் ரீச் ஆகுற வரைக்கும் நல்லது நம்மளுக்கு. அது வந்து வருஷம் ஃபுல்லும் உங்களுக்கு தப தப தபன்னு பேஞ்சுட்டே இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும் உள்ளுக்குள்ள? நம்மளோட வொர்க் ஸ்பாயில் ஆகும். அப்ப எதுவுமே பேலன்ஸ்டா இருந்தா பிரச்சனை இல்ல. அந்த இம்பேலன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நெகட்டிவா அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகுது.